ஒரு தடவை தியானம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? எண்ணங்களை குறைத்து கொண்டே வாங்க. உங்க சுவாசத்துல கவனிப்பு வைங்க. அப்போ நம்ம எண்ணங்கள் மேல இருக்கிற அந்த அட்டென்ஷன் வந்து சுவாசத்துல வைக்கும்போது எண்ணங்கள் குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு 2 செடி வளர்த்துறாங்க அப்படிங்காங்க. ஒரு செடிக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி, உரமெல்லாம் போட்டு வளர்த்துறோம். இன்னொரு செடிக்கு வந்து தண்ணியே ஊத்தல, ஒண்ணுமே செய்யல. அப்ப எந்த செடி நல்லா வளரும்? எதுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊத்தி உரம் குடுக்குறோமோ, அந்த செடி தான் நல்லா வளரும் இல்லையா? எதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல, அது தானாவே காஞ்சு போயிடும். அதே மாரி தான் நம்ம தியானத்துல வந்து எங்க அட்டென்ஷன் நம்ம குடுக்குறோமோ, அது நல்லா ஓங்கி இருக்கும். எங்க நம்ம அட்டென்ஷன் குடுக்கலையோ, அது தானாவே போயிடும். அப்போ நம்ம தியானம் செய்யும்போது எண்ணத்துக்கு வந்து அட்டென்ஷன் குடுக்காம, சுவாசத்துக்கு அட்டென்ஷன் குடுக்கும்போது, அப்ப சுவாசத்திலேயே நம்ம இருக்கும்போது, எண்ணங்களுக்கு அட்டென்ஷனே குடுக்காதபோது, எண்ணம் என்னாகும்? தானாவே குறைஞ்சு போயிரும் இல்லையா? அதுதான் இங்க வந்து இந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு நம்ம போறோம். அந்த தீட்டா ஸ்டேட்டுக்கு போகும்போது, இன்னும் நம்ம டீப்பா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படைப்பாற்றல், நுட்பமான அறிவு, நம்ம கிரியேட்டிவிட்டி நல்லா வரும். கிரியேட்டிவிட்டிங்கிறது ஸ்பான்டேனியஸா உள்ள இருந்து வர்றது இல்லையா? அதுவுமே பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் இந்த பெயிண்டர்ஸு, அந்த நெறைய ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் காம் டைம் எடுத்துக்குவாங்க. எனக்கு